நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், இது எங்க அப்பா நேத்து வாங்கி தந்த ஐபோன் ஆக்கும், உங்க அம்மா ஒரு கீபோர்டு போன் வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தோணுன? எங்க அப்பா எல்லாம் ஒரு அப்பாவா, எங்க அம்மா எல்லாம் ஒரு அம்மாவா? அவனுக்கு அப்பா பாரு ஐபோனை வாங்கி கொடுத்துருக்கு, எங்க அம்மா பாரு ஒரு கீபோர்டு மொபைல் கூட வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காட்டிலும் அந்த அப்பா அம்மா பெருசா தெரியுதுன்னா நீ இளையகுமாரன் உன்னை விட்டு என்னெல்லாமோ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களை பெற்றெடுத்த அப்பாவும் அம்மாவும் மட்டுமே உங்களுக்கு மேன்மையாய் தெரிய வேண்டும். பிள்ளைங்க எனக்கு ஃபேஸோ தங்கச்சிமார்களும் சரி தம்பிமார்களும் சரி, ஓ அப்பா அம்மா அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா நல்ல காரோ பைக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த ஊழ பைக்குள்ள பேர தெரியல சோத்துறேன், அதை வாங்கி கொடுக்கலாம். எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரேன், நான் நடந்து போகிறேன், அவன் வர்றான். சை, அந்த வீட்டில் பிறந்துரு. ஏய், உனக்கு நீ அங்கே போய் பாரு, அப்போ தெரியும் உனக்கு இருக்கிறது உன்னை விட்டு போகிறது. பிரைஸ். அவனுக்கு அப்படிதான் தெரிஞ்சு. இளையகுமார் எங்கள் அப்பாவுக்கு வீட்டில் இருக்கும்போது நல்ல என்ஜாய் பண்ண முடியலை, விளாட முடியலை, மொபைலு தரமாட்டேங்கிறாரு, காலையில் போய் ஜோமன்னு சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு வான்னு சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மேட்சுக்கு போக முடியலை, பைபிளும் தூக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சோறு தரமாட்டேன். அங்கே பார் எனக்கு எல்லாம் தரேன், நான் அவங்கள விட்டு போகிறேன். கடைசியில் பண்ணிக்க தவிடு கூட கிடைக்காது. ஏன்னா அவனுக்கு அப்பாவுக்கு வீடு மேன்மையாக தெரியலை. ஒரு நாள் தெரிஞ்சு, ஐயோ அப்பாவுக்கு வீட்டில் இருக்க வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு, ஆனால் குமாரனா எனக்கும் ஒன்றும் கிடைக்காது. கிளம்பி வந்தான், திரும்ப அவனுக்கு மறுவாழ்வு கர்த்தர் கொடுத்தார். அப்பா அம்மா உனக்கு மேன்மையாய் தெரியட்டும். ஆமை ஏதோ அவங்க அப்படி இப்படின்னு உனக்கு தெரியுதுன்னா நீ புரிஞ்சுக்க, உன் வேலையை ஒன்று விட்டு எடுக்கிற, அது உனக்கு பெரிய ஆபத்து.